ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சிம்பிள் லைஃப். இளமை காலத்திலேருந்து முஸ்லீம் லீகு தான் தலைவர் தான் காயிதமில்லத்து அப்படிங்கிறது சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு ஊட்டப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பேராசிரியராக இருந்து அரசியலுக்கு வரணும், தீவிர அரசியல் ஈடுபடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? திருச்சியில் வந்து கௌமின் காவலர் காயிதமில்லத்து அவர்களுக்கு வரவேற்பு அப்படின்னு போட்டு போஸ்டர் போட்டிருந்தாங்க. எங்கள் மாமா சொன்ன ஞாபகம் எனக்கு வந்தது. அந்த கூட்டத்துக்கு தான் நான் போனது. அதுதான் உங்களோட அரசியல் முதல் படி அதுதான். ராமகிருஷ்ண பார்பர் ஷாப்னு ஒன்று இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்பர் ஷாப்பை மூடிடுவார். 5-6 பேரை கூப்பிட்டு திராவிட கழகத்துடைய கருத்துக்களை பேசுவார். அந்த கூட்டத்தில் நான் போய் சும்மா உட்கார, சின்ன பிள்ளையா இருக்கும்போது உட்கார்றது தான். அது பெரியாரை பற்றி, காந்தியை பற்றி அதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு சின்ன பிள்ளையில 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அவ்வளோ சின்ன வயசுலேயே? ஆமாம், லா காலேஜில் படிக்கும்போது அப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த பேரவை அண்ணா லா காலேஜுக்கு அனிவல் டேக்காக கூப்பிட்டுருக்கோம். அவரை மேடைக்கு கூட்டி போகிறதுக்கு 5 பேருக்குமே நான் ஒரு ஆள் இருக்கும்போது எனக்கு இந்த தோல் அளவுக்கு தான் இருந்தார் அண்ணா. ஓகே, உயரம் அவ்வளோதான் இருந்தார். 80 எலெக்ஷன் வச்சு பாருங்க. திருச்சி 2வது தொகுதியை வாங்கிட்டு எங்கள் தலைவர் இந்த தொகுதியில் நீ தான் நிற்கிறது என்னைய வற்புறுத்தினார். காலேஜில் உள்ளவங்க அத்தனை பேரும் ஒரே சண்டை. ஏயா இங்கேருந்து ஏயா போய் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரே யோசனை பண்ணிட்டு 80 கடைசியில் நாளைக்கு தான் நாமினேஷன் போடனா இன்றைக்கே ரிசர்வ் பண்ணியா அவன் லைஃப்பை அப்படி வச்சுக்கிட்டான். ஓகே, போட்டிட்டீங்களா நீங்கள்? ஆமாம், போட்டிட்டு ஒரு 4000 ஓட்டு தோற்று போனோம்ல. ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே எதிர்த்து தான் நம்ம போட்டோம். அது அந்த எலெக்ஷனில் வந்து பேராசிரியர் அன்பழகன் வந்து எலெக்ஷன் மீட்டிங் வந்தார், கலைஞர் வந்தார். அதான் அப்போ தான் எனக்கும் அவருக்கும் தொடர்பு. 80க்கு பிறகு எலெக்ஷன் நின்றுச்சு. எலெக்ஷன் நின்றதுனால நான் கட்சிக்கு முழு நேரம் ஊழியன் ஆகிட்டேன்ல. கட்சியில் பல்வேறு அமைப்புலாம் போட்டாங்க, யூத் லீக் லீடராக போட்டாங்க. 1996 என்னையே ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கினாங்க. தலைவரோடு போகும்போது அப்போ நான் நிறைய சீரட் குடிப்பேன். சீரட் குடிச்சிட்டு அவர் போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே சோப்பை போட்டு எல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு இதெல்லாம் போட்டு முகத்தில் இருக்கா ஸ்மெல் வரக்கூடாது வாழ்த்து சொல்லும் போது சரி வாழ்த்து சொல்லும் போதும் எப்போ வரீங்க அப்படின்னாரு. எப்போ வரீங்க? கூட்டணிக்கு எப்போ வரீங்கன்ற? அதான் எப்போ வரீங்கன்னாரு. ஐயா நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வரையான்னு. 1 மாதம் கழித்து வெளியே வந்தார். ஃபஸ்ட்டில் போனது நாங்கள் தான். நம்ம இனி we shall sail together, sing togetherனாரு. உடனே கலைஞர் என்ன சொன்னார், let us sail together, why sink, let us sing அப்படின்னாரு. வார்த்தை விளையாட்டு அவர் மாதிரி யார் விளையாட முடியுமா? டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட ஹெட் ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் மூத்த அரசியல்வாதிகள் ஒருவராகவும் இருக்கக்கூடிய ஐயுஎம்எலோட தேசிய தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொஹிதீனோட அரசியல் அனுபவங்களை பற்றியும் அவரோட வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒருவர், தேசிய தலைவராகவும் இருக்கிறீங்க. இப்போ கடந்த காலத்துலேருந்து கொஞ்சம் பின்னாடி போகலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு பேராசிரியராக இருந்து அரசியலுக்கு வரணும், தீவிர அரசியல் ஈடுபடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சிம்பிள் லைஃபு. என்னுடைய லைஃப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. இளமை காலத்திலேருந்து சின்னவனாக இருக்கிற காலத்திலேருந்து என்ன எங்கள் குடும்ப பழக்கம் அப்படின்னு சொன்னால், முஸ்லீம் லீக் தலைவர் காயிதமில்லத்து அப்போ இருந்தாங்க. அவங்க வழியில் செல்றதுங்கிறது வழக்கம். அது குடும்பத்தில் பேசுவாங்க, ஊர் மக்கள் மத்தியிலையும் பேசுவாங்க. அந்த காலத்தில் முஸ்லீம் லீக் தான்
தலைவர் தான் காகிதம் இல்லத்து அப்படிங்கிறது சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு ஊட்டப்பட்ட ஒரு விஷயம். அதனால் எப்போதும் கௌமின் காவலர்னு காகிதம் இல்ல சொல்லுவாங்க. கௌமின் காவலர்னு சொன்னால் சமுதாயத்தை பாதுகாக்கிறவர். அப்போ சமுதாயத்தை பாதுகாப்பவர் காகிதம் இல்லத்துங்கிற பட்டம் அவங்களுக்கு அந்த காலத்திலே கொடுத்தாங்க. என்னுடைய இளையம காலத்தில் எங்கள் ஒரு ரசூல் அப்படின்னு ஒருத்தர், முகமது ரசூல்னு எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், எங்கள் தாய் மாமன். அவர் வந்து பெரிய உருதுவில் பெரிய ஸ்காலர். அவர் திருச்சியில் உள்ள நானாமுனா டேனரி அக்கௌண்ட்ஸு ஆஃபீஸராக இருந்தார். அவர் ஒரு முறை என்ன ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் சொன்னார், தம்பி நீ கௌமை மறக்கக்கூடாதுன்னு சொன்னார். என்ன சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல. கௌமை மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் விளங்கலை. அது சின்ன பிள்ளை சொன்னது. அது கவுமுன்னு சொன்னது அது உருது வார்த்தை, அரபி வார்த்தைன்னு எனக்கு தெரியாது. அது கவுன்றது அந்த உருதுல வருது. ஆமாம், கவுமுங்கிறது அரபி வார்த்தையும் வரும், உருது வார்த்தையும் அதே தான். கவுமுங்கிறது சமுதாயங்க பொருள். அது கவுமை மறக்கக்கூடாது, சமுதாயத்தை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. புத்திமதி சொல்லதில்லை அது ஒன்று. அது சொல்லி ரொம்ப காலமாச்சு. ஒரு தடவை திருச்சியில் வந்து கௌமின் காவலர் காகிதம் இல்லத்தவர்களுக்கு வரவேற்பு அப்படின்னு போட்டு போஸ்டர் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்டரை பார்த்தவொடனே கௌமின் காவலர்னு பார்த்தவொடனே எங்கள் மாமா சொன்ன ஞாபகம் எனக்கு வந்தது. ஓகே, கௌமுங்கிறாரு என்ன அப்படின்னு. அந்த முதல்ல அந்த கூட்டத்துக்கு தான் நான் போனது. அதுதான் உங்களோட அரசியல் முதல் படி அதுதான். அந்த கௌமின் காவலர் கூட்டத்துக்கு தான் வந்த முதல் தடவையாக திருச்சியில் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ண நான் போகும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே போய் அங்கே கௌமின் காவலர் காகிதம் இல்லத்து அப்படின்னு சொல்லி பேசுகிறத கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. பிறகு நான் இப்போ ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயும் சரி, இப்போது பொதுவாக எங்கள் தெருவுலேயும் சரி, அப்போ ராமகிருஷ்ணா பார்பர் ஷாப்னு ஒன்று இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்பர் ஷாப்பை மூடிட்டு 5-6 பேரை கூப்பிட்டு திராவிட கழகத்துடைய கருத்துக்களை பேசுவார். அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவர் அங்கே திராவிட கழக கொள்கையை பரப்புறதுக்காக வேண்டி அங்கே பீமன பெரியார்னு ஒருத்தரை வந்து அவர் தலைமையில் 4 பேர் 5 பேர் கூடுவாங்க. அவர் வழக்கமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேசுவார். அந்த கூட்டத்தில் நான் பீச்சுமாக உட்கார சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உட்கார்றது தான். அது பெரியாரை பற்றி, காந்தியை பற்றி ஒவ்வொரு வாரமும் பேசுவாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு சின்ன பிள்ளையில் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அவ்வளோ சின்ன வயசுலேயே? ஆமாம், அப்போவே எங்களுக்கு அந்த எங்கள் தெருவில் நடக்கிறது இல்லையா, அதனால் அப்போவே நாங்கள் அங்கே போய் சும்மா கூட்டத்தில் போய் கேட்குறது தான் பழக்கம். அப்படி கேட்கும்போது காலப்போக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதெல்லாம் என்னையும் அதில் பேச சொல்லுவாங்க. வாரம் ஏதாவது தலைப்பு கொடுப்பாங்க, ஏதாவது பேசியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச சொல்கிறாங்க. மேடையில் போய் பேசுங்க, ஒரு இடத்துல போய் கொள்கையை பரப்புங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இவரை மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அப்படியெல்லாம் நினைக்கல. அப்படியெல்லாம் நினப்பு வந்ததில்லை. யார் மாதிரி பேசணுங்கிறதெல்லாம் வந்ததில்லை. ஆனால் பேச சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னங்க பேசணும்னு சொல்லி நீங்கள் அவர் சொல்கிறத நான் பேசுவேன். அப்படி தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொன்னதை திரும்பி சொல்லுவோம். உங்கள் சின்ன வயசில் இவரோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் யாருடைய பேச்சுக்கும்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரோட பேச்சும் கேட்பீங்க? எல்லார் பேச்சையும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கேட்போம். பெரியார் வந்து பேசுகிறத அடிக்கடி திருச்சியில் அதுதான் எங்கள் ஏரியாவில் பெரியார் தான் மாதத்தில் 1 நாள் 2 நாள் வந்து பேசுவார். பெரியார் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மீளாத கூடத்தில் வந்து பெரியார் பேசியிருக்காரு. பெரியார் கூடத்தில் நான் கேட்டிருக்கோம். அவர் சொன்னதை மறக்க முடியாது. என்ன அப்படின்னா, நபிகள் நாயகத்தை பற்றி பெருசாக பேசுகிறீங்க. அதாவது மனிதன் தான் நீங்கள் பேசணுமே தவிர அந்த மனிதன் செஞ்ச சிறப்பை தான் சொல்லணுமே தவிர மனிதனுக்குள்ள அற்புதங்களை பற்றியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள். ஏன்னா கொலைவிக்கல் கூட அற்புதம் சொன்னால் கொலைவிக்கல் கூட அற்புதம் பண்ண தான் செய்யும். ஆனால் அது மாதிரி பேசக்கூடாது. நபிகள் நாயகத்துடைய பெருமைன்னா அவர் சமூக சீர்திருத்தம், அவர் பண்ண நல்லது, அதை பற்றி தான் பேசுகிறேன்னு மீளாத குளத்தில் பேசியிருக்காரு. அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இதுக்கு மறக்க முடியாத பேச்சில் இது ஒன்று.
பெரியார் பேசுனது அந்த காலத்துலேருந்து அப்படி கேட்போம். நீங்கள் நேரில் சந்தித்து பேசினது உண்டா பெரியார்கிட்ட? பெரியார் நேரில் நான் சந்தித்ததில்லை. நான் பியூசி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலேஜுக்கு நடந்து தானே போவோம். நடந்து போயிட்டு வரும்போது இது ரயில்வே பாலத்தில் வந்து பெரியார் வேனில் தான் பயணம் பண்ணுவார். அவர் இப்போ வேணாம் வெளியே வந்தோடனே பெரியார் பார்த்தோன்னே வணக்கம்னு சொல்லுவோம் எல்லோரும் வழக்கமாக. அந்த மாதிரி வேனில் வந்த பெரியாரை நிறுத்தி ஐயா வணக்கம்னு ரோட்டில் நான் சொன்ன பாருங்க, சொன்னதை அவர் அப்படியே கீழே விழுந்து வணக்கம் சொல்கிறாரு. அவ்வளோ பணிவா? அப்படி இல்லை, அவர் அப்படி தான் சொல்லுவாராம். ஓ, அதாவது யார் வணக்கம் வச்சாலும் இப்படி கீழே குடிஞ்சு, அதாவது உட்காந்துருந்து அப்படியே குடிஞ்சு அப்படியே வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாரு. அதிசயம். நாங்கள் ரோட்டில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். போகிறவர் வணக்கம் சொன்னவொடனே உடனே நிறுத்தி வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாரு. அப்படி தான் இருக்கு. ஆனால் பெரியார் அவர் பேச்சே தான் நாங்கள் பல கூட்டங்களில் கேட்டிருக்கோமே தவிர நேரடியாக நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு வரல. இதுதான் அவர் பார்த்தது, நான் வந்தது. அறிஞர் அண்ணாவோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கீங்களா? அவருடைய ஆளுமை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாவோட நீ பேசுறதெல்லாம் கிடையாது. நான் லா காலேஜில் படிக்கும்போது அப்போ மிஸ்டர் கண்ணன் கோயம்புத்தூர்காரர் இருந்தார். அவர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் லீடர். அந்த காலத்தில் எல்லா காலேஜும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் லீடரை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ தான் அந்த பழக்கம் இல்லை. சென்னையில் உள்ள எல்லா காலேஜ் சார்பாக ஸ்டூடெண்ட்ஸு லீடர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் இந்த மேயர் ஷரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு யாராக வந்தாங்கன்னா வரவேற்கிறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் லீடரும் அழைக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட கண்ணன் இருந்த காலம். அப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணாவை திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த லா காலேஜுக்கு அனிவல் டேக்காக கூப்பிட்ருக்கோம். அனிவல் டேயில் அவர் அண்ணாவை கூப்பிட்டு அவரை மேடைக்கு கூட்டி போகிறதுக்கு 5 பேர்த்துல நான் ஒரு ஆள், என்னையும் நான் ஒரு இலக்கிய கூட்டத்தில் என்னையும் தலைவராக என்ன போட்டிருந்தாங்க. அதனால் உடனே என்னையும் கூப்பிட்டு தான் நானும் போய் அவரை வரவேற்க போனோம். அப்போ இந்த 2 பேர் நின்னோம், அந்த பக்கம் 2 பேர் நின்னோம். அப்போ இருக்கும்போது எனக்கு இந்த தோல் அளவுக்கு தான் இருந்தார் அண்ணா. ஓகே, உயரம் அவ்வளோதான் இருந்தார். ஒரு துண்டை போட்டு இதே மாதிரி இருந்தார். அப்போ தான் நான் பார்த்தேன். அப்போது லா காலேஜில் அப்போ லைட்டே இருக்காது. சிமிடி சின்ன லைட்டாக போட்டுருப்பாங்க. அந்த லைட்டு இல்லாமல் இவர் இந்த தலை பெருசு, தலை நிறையா இருந்துச்சு. நாங்கள் அப்படி கூட்டிகிட்டு மேடைக்கு போகும்போது அந்த சின்ன லைட்டில் வெளிச்சம் வரல. இவன் தலையிலேருந்து ஏதோ வெளிச்சம் வந்தது மாதிரி நான் கற்பனை பண்ணதுனா என்னன்னு தெரியல, எனக்கு தோன்றியது அப்படி. தலையிலேருந்து ஒரு மாதிரி இந்த ஹேலோன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த மாதிரி பெரிய இந்த புத்தர் அதை போட்டு படங்கு போடுவாங்க பாருங்கள், அது மாதிரி வெளிச்சம் வர்றது மாதிரி என் மனசில் ஓடிச்சு. அதுதான் அவர்கிட்ட போய் மேடையில் வச்சோம், அவ்வளோதான் தெரியும் தவிர அவரோட நான் போய் பழகினதில்லை, பேசுனது கிடையாது. இதுதான் அவருக்கு எனக்குள்ள தொடர்பு, அவ்வளோதான். ஆனால் அண்ணாவோட பேச்சு இன்ன வரைக்கும் எல்லாருமே இல்லை அவருடைய அந்த எங்கள் மாணவர் அனிவல் டேயில் பேசினார். 1.5 மணி நேரம் பேசினார். அவர் பேசின பேச்சில் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அவர் பேசின பேச்சு அவ்வளோ அற்புதமாக பேசினார். அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பிறகு அண்ணா எங்கெங்கே பேசினாரோ அங்கெல்லாம் கூட்டங்கள் செர்ஜிங் கூட்டமாக தான் இருக்கும். குவிஞ்சிருவாங்க. அவர் பேசுகிற அத்தனையும் மனசில் நிற்கும். 1 மணி நேரம் பேசினாலும் 2 மணி நேரம் பேசினாலும் அதை கேட்குறவங்க அத்தனையும் அப்படி பின் ட்ராப் சைலன்ஸை கேட்பாங்க. திருப்ப சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் அவருடைய பேச்சை நம்ம தொடர்ந்து நானும் கேட்டிருக்கேன். அது மாதிரி மனப்பாடம் பண்ணி கூட வச்சுருக்கோம். நல்லா உண்டு. இப்போ அப்படியே அண்ணா காலத்துக்கு அப்புறமே கலைஞர், எம்ஜிஆர் அப்படின்ற அந்த 2 துருவங்கள் திராவிட இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒருவராக இருந்தாங்க. இப்போ அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆகிறாரு. அதுக்கப்புறம் திமுகலேருந்து அதிமுகன்ற ஒரு கட்சி உருவாகுது. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை கலைஞர் பிறகு அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆகிறாரு.
கலைஞரோடு எனக்கு பழக்கம்லாம் கிடையாது, ம் நெருக்கமான பழக்கம்லாம் கிடையாது. ஓகே. அதாவது அவரோட நெருங்கிய பழக்கம் எப்போ வந்துச்சுன்னா, அவர் 71 சிஎம் ஆகிறார் இல்லையா, ம் சிஎம் ஆகிறாரு. 61 எலெக்ஷனில் 60 அண்ணா இறந்த பிறகு அவர் தானே சிஎம் ஆகிறாரு. 71 எலெக்ஷன் வந்துச்சு, எலெக்ஷன் இருக்கும்போது அந்த எலெக்ஷன் நிற்கிறாங்க, நின்று வெற்றி பெறாரு இல்லையா. அவர் 71 எலெக்ஷனில் கலைஞர் ஏன் வெற்றி பெறாருன்னா, இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்கிறாரு. இந்திரா காந்தியோட இந்த பிரின்ஸ் பர்ஸ் ஒழிச்சது, பேங்கை நேஷனலைஸ் பண்ணது, இதன் அடிப்படையில் கூட்டணி இது வைக்கிறார். வச்சுட்டு நேருவின் மகளே நிலையான வருகை நிறையாட்சி தருகன்னு ஒரு சோகத்தை கிளப்பி விட்டு பண்ணுறாரு. அப்போது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், கலைஞர் இந்திரா காந்தி இது எலெக்ஷனில் வின் பண்ணாது, ஒளிய போகிறாங்க, இதோட காலி அப்படின்னு சொன்ன நேரம். அப்போ நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். 71 எங்கள் ஸ்டாஃப் அசோசியேஷனில் 100-120 பேர் இருப்பாங்க, ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஒரே ஒரு ஆளை தவிர மீதி எல்லாமே இந்த ஒளிச்சியா டிஎம்கே எல்லாம் போச்சு அப்படின்னு, ராஜாஜி, இவர் காமராஜர் யாரோ ஒன்றா சேர்ந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க, அவ்வளோதான் க்ளோஸ் எல்லாம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாரும் பேசி எங்கள் ஸ்டாஃப் அசோசியேஷனில் எல்லாமே ஏற்று பேசுகிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இது ஒழிய போகுது அப்படின்னு. நான் முஸ்லீம் லீக்கில் சின்ன பிள்ளைலேருந்து இருக்கிறவனாச்சே, முஸ்லீம் லீக் யாருக்கு போது இருக்கோ அப்படி தான் நாங்களும் இருப்போம். அதனால் நான் சொல்கிறேன், இல்லைங்க அதெல்லாம் வராது, நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க, டிஎம்கே வெற்றி பெறும். என்ன வெற்றி பெறும், ஒரே சொல்லுது, நீ என்னையே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு கணக்கு போட்டு என்னென்ன தொகுதி வென் போகிறாங்க. அப்போவே வந்து இந்த ஒர்க்கு எலெக்ஷன். ஆமாம் சார், 234 தொகுதி. அப்போ என்னமோ தெரியல, 183 தொகுதி நான் போட்டேன். அவங்க ஆல்மோஸ்ட் அவ்வளோ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 184 ஜெயிச்சாங்க. நான் எழுதி கொடுத்தது 183 தொகுதி. 183 தொகுதி எழுதி கொடுத்து இதில் அத்தனையும் திமுக ஜெயிக்க போகுது. எல்லாம் அவங்க ஸ்டாஃப் அசோசியேஷன் மாட்டாங்களே, நம்புறதில்லை. இதே பைத்தியத்தனமாக பேசுகிறேன், அழிய போகிற கட்சியை வச்சு 183 இல்லைங்க, குறிச்சி வச்சுங்க, இப்படி தான் ஜெயிப்போம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டு வச்சுக்கோங்க, எல்லாம் பெட் கட்டுங்க அப்படின்னா, நீங்கள் ஜெயிச்சிட்டுனா அங்கே சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் விருந்து, இல்லாட்டி நீ எல்லாத்தையும் விருந்து வாங்கி தெரியா, ஓ சரி பார்த்துக்கலாம் சொல்லியாச்சு. எந்த நம்பிக்கையில் சொன்னீங்க அப்படி? இல்லை, நான் ஒரு குத்து மதிப்பாக போட்டேன். இல்லை, இப்போ கட்சி முஸ்லீம் லீக் இருக்கிறது, இந்த கட்சி இருக்கிறது, அவருடைய இந்த வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கிற கலைஞருடைய வரவேற்பு அதெல்லாம் இருக்கும்போது நிச்சயமாக அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. 183 தொகுதியை குறித்து கொடுத்துட்டு வின் பண்ண எலெக்ஷன் வந்துச்சுன்னா 184 தொகுதியில் டிஎம்கே வின் பண்ணுது. அப்போ தான் அது அப்போல்லாம் நாங்கள் திமுகலாம் கிடையாது, அனுதாபிதானே தவிர. கலைஞரோட முதல் சந்திப்பு எந்த வருடம்? 82 எலெக்ஷன், 80 எலெக்ஷன் வச்சு பாருங்க. திருச்சி 2வது தொகுதியை வாங்கிட்டு எங்கள் தலைவர் அப்துல் சமத் சார் இருந்தார், அவர் திருச்சி 8 தொகுதி வாங்கினாங்க. 8 தொகுதியில் முஸ்லீம் லீக் வாங்கிட்டு திருச்சி 2வது தொகுதியை முஸ்லீம் லீக்குன்னு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த தொகுதியில் நீ தான் நிற்கணுன்னு என்னைய வற்புறுத்தினார். காலேஜில் உள்ளவங்க அத்தனை பேரும் ஒரே சண்டை, ஏயா இங்கேருந்து ஏயா போகிற, ஒரு நல்ல ப்ரொஃபஸர் லைஃப் ஒரு மாதிரி ஒரு சேஃபான லைஃப் தான். இல்லை, எல்லாம் ப்ரொஃபஸர் எல்லாரும் ஆக முடியாதுயா, எம்எல்ஏ எவனு வேணால் ஏன் நீ போகிற ஒரே சண்டை. அப்போது எல்லாம் சண்டை போட்டாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரே யோசனை பண்ணிவிட்டு 80 கடைசியில் நாளைக்கு தான் நாமினேஷன் போடனா இன்றைக்கே ரிசைன் பண்ணேன். நான் வந்து ப்ரொஃபஸர்ஷிப்பு, இடம் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. ரிசைன் பண்ணால் கவர்மெண்ட்டில் எதுவும் சலுகை கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது தெரியும் எனக்கு. உங்கள் ஃபேமிலியில் எதுவும் சொல்லலையா, அது மாதிரி நீங்கள் நிற்க போகிறீங்க, ரிசைன் பண்ணணும் அப்படின்றப்பெல்லாம் எதுவும் சொல்லலையா? இல்லை, அது ஃபேமிலியில் உள்ளவங்க ஒத்துக்கிடுவாங்க, அவ்வளோதான்.
நான் கட்சியில் தான் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஸர் லைஃப்ன்றப்போ ஒரு மாசமான சம்பளம் அது இப்போ இருக்க தான் செய்யும். நான் யாருக்கும் சொல்லலையே, ரிசைன் பண்ணி நானே ரிசைன் பண்ணி வீட்டில் யாரோட யார்ட்டையும் சொல்லலை. அவ்வளோதான். தலைவர் சொல்லிட்டாரு, ரிசைன் பண்ணி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தெரியும், எங்கள் தாப்பனாருக்கு தெரியும். அப்படி என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்ல. அவங்க அவன் சரியா அவன் லைஃப்பை அப்படி எடுத்துக்கிட்டான். ஓகே, போட்டிட்டீங்களா நீங்கள்? ஆமாம், போட்டிட்டு ஒரு 4000 ஓட்டு வித்தியாவில் தோற்று போனோம்ல ஃபஸ்ட்டு. ஏடிஎம்கே எதிர்த்து தான் நம்ம போட்டோம். அது அந்த எலெக்ஷனை வந்து பேராசிரியர் அன்பழகன் வந்து எலெக்ஷன் மீட்டிங் வந்தார், கலைஞர் வந்தார். அதான் அப்போ தான் எனக்கும் அவருக்கும் தொடர்பு. ஓகே, கலைஞர் மீட்டிங் வந்து எனக்காக பேசுகிறாரு. அதே மீட்டிங்கில் இந்திரா காந்தி வந்து எனக்காக பேசுது. அந்த இந்திரா காந்தி கூட்டத்துலேயும் கலந்துருக்கோம், அதே மாதிரி கலைஞர் கூட்டத்துலேயும் கலந்துருக்கோம். கலைஞர் பேசுகிற கூட்டத்தில் தான் சொல்கிறாரு, பேராசிரியர் காதர் மைதீன் இது வரைக்கும் மாணவர் மன்றத்தில் இருந்தார், இது இப்போ மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கிறதுனால நீங்கள் மக்கள் மன்றத்தில் உள்ள நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு இதை பேசினார் எனக்காக. தனிப்பட்ட ரீதியாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லை, அன்னைக்கு எனக்கும் அவருக்குள்ள தொடர்பு அதுதான். அதாவது மேடையில் பேசிட்டு போயிட்டார், மேடையில் பேசிட்டு போட்டார், அவ்வளோதான். அதுக்கு பிறகு 80க்கு பிறகு எலெக்ஷன் நின்றுச்சு. எலெக்ஷன் நின்றதுனால நான் கட்சிக்கு முழு நேரம் ஊழியன் ஆகிட்டேன்ல. காலேஜை விட்டு வெளியே வந்தாச்சு. காலேஜ் அரசியல் தான், நேராக அரசியல். இனி அரசியல் வந்துட்டாங்க. இனி கட்சியில் பல்வேறு அமைப்பு செயலாக போட்டாங்க, யூத் லீக் லீடராக போட்டாங்க, என்னென்னமோ போட்டாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ சென்னைக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சென்னைக்கு வந்த நிலைமை வந்து 1996 என்னையே ஜெனரல் செக்ரட்டரி ஆக்குனாங்க. ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கின போது என்ன ஆகுது, தலைவரும் ஜெனரல் செக்ரட்டரிங்கிற முறையில் சிஎம்ஐ பார்க்குறது, அவரை பார்க்குறது, கலைஞரை பார்க்கறதுன்னு வந்து அடிக்கடி மாதம் போகிறது வரும். அப்போ தான் எனக்கு அவருக்குள்ள தொடர்பு அதிகம். இப்போ பொதுவாக ஒரு நிறைய மனிதர்களை நம்ம பார்த்தாலும் அந்த ஒரு சந்திப்பு அப்படின்றது நம்ம மைண்டில் இன்னும் இருக்கும். நம்ம இத்தனை வருடம் ஆனாலும் அந்த நாள் அன்றைக்கி நம்ம போனது நடந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி கலைஞரோட நீங்கள் நடந்த ஒரு உரையாடல்? இல்லை இல்லை, உரையாடல்னா கலைஞரோட நம்ம 96 ஒரு இறுதி காலம் வரைக்கும் அவரோட நம்ம இருந்திருக்கிறோம். நீண்ட காலத்து தொடர்பு தான். ஒரு 20 வருடத்துக்கு மேலே இருக்கும். இல்லை கூட இருக்கும், மேலே இருக்கும். 92லேருந்து 90லேருந்து எனக்கு தொடர்பு வந்துச்சுல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் மீட்டிங் போயிருக்கோம். இப்போ டெலிகேஷன் அவரோட போய் பேசியிருக்கோம். அதாவது அவங்க கட்சி ஆஃபீஸர் ராஜாஜி ஹால் கீழே இருந்த கட்சி ஆஃபீஸு அப்போ அப்பவும் போயிருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் அவர் வீடு வேறு எங்கேயும் இருந்துச்சு. அது என்ன சிடி காலனியா, அங்கே அவர் வீடு இருக்கும்போது அங்கேயும் நாங்கள் போயிருக்கோம். அந்த மீட்டிங்கில் தான் நான் பார்த்தேன் முதல் தடவையாக நாங்கள் போனபோது இது மாதிரி பெல்லு அழுத்தினார், காப்பி வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரியுது பெல்லு ஒரு புதுசாக வந்திருக்கும் போது, அழுத்தினா வருவாங்க, புதுசாக வந்திருக்கு. இதை அழுத்தினாரு, காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ தான் தெரியுது, அழுத்தினோடனே காப்பி வருது. அப்போ தான் இந்த டிவைஸை நான் பார்க்குறேன் அவர் வீட்டில். அவரோட நிறைய பேசியிருக்கோம். அது அவர் மாதிரியான ஒரு ஆளை நீ பார்க்க முடியாது. என்ன அப்படி ஒரு திறமை கலைஞர்கள்ட்ட இருக்குன்னு? அதாவது கலைஞர் வெளியிலேருந்து பார்க்குற கலைஞர் வேறு. அதாவது அவரை பார்க்குறது அரசியல்வாதியாக தான் பார்ப்பாங்க, இலக்கியவாதியாக தான் பார்ப்பாங்க. கரெக்டு. ஆன்மீகவாதி யாராக போனீங்கன்னா ஆன்மீகத்தில் இவரை போல் ஆள் இல்லைன்னு நினைப்பாங்க. அது அவருடைய திறமை என்னன்னா, எந்த துறையில் உள்ளவங்களாக இருந்தாலும் அதில் அவர் மிகச்சி தான் இருப்பார். அதுக்கு ஈக்குவலாலாம் இருக்க மாட்டார். இவங்க கொண்டு போகிற இதை விட பெரிய ஆளாக தான் தெரிவார். அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் அவரை. அதாவது ஒரு 10,000 வருஷமாக தமிழுக்கா பாடுபட்டவங்களுடைய லிஸ்ட்டை நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம்ல, நிறைய வரலாறு படிச்சிருக்கோம். அப்படி
அந்த இவர் செஞ்ச அந்த சர்வீஸ் மாதிரி அவங்க எல்லோரும் நிறைய எழுதியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அது வேறு. மக்கள்கிட்ட தமிழை கொண்டு போகிறது, தமிழ் இலக்கியத்தை கொண்டு போகிறது, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணதுங்கிற அந்த ஆற்றல் இருக்குது பாருங்கள். அவர்கிட்ட இருந்த ஆற்றல் மாதிரி யார்கிட்டையும் இருக்கிறதாக எனக்கு படலை. அவர் உங்களை எப்படி கூப்பிடுவார், நீங்கள் எப்படி அவரை கூப்பிடுவீங்க? நான் வந்து பொதுவாக முதல்ல தலைவரோடு போகும்போது அப்போ நான் நிறைய சிகரெட் குடிப்பேன். சிகரெட்டு குடிச்சிட்டு அவர் போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே சோப்பை போட்டு எல்லாம் அரை மணி நேரத்துக்கு இதெல்லாம் போட்டு முகத்தில் இருக்கா ஸ்மெல் வரக்கூடாமல் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவேன். போயிட்டு சொல்ல வேண்டிய அவர் மாதம் முஸ்லீம் லீக் ஆளுங்களை செஞ்சு கூட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்கள் போயிருக்கோம். ஓகே. ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நம்ம எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, நாங்கள் மாதம் போகிறது பழக்கம். போய் சொல்லுவோம். அப்போது அவர் ஆட்சி தான் இருக்கார். இது உங்கள் கோயம்புத்தூரில் கலவரம் நடக்குது. அந்த ஆமாம், அந்த கலவரத்தில் பல பேர் செத்து போட்டாங்க. அப்போது இது யார், ஜிஹாது கமிட்டியா, அது என்ன கட்சி, ஜிஹாது கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை இது பண்ணுறாரு, ஏதாவது பேன் பண்ணுறாரு. அதோடு சேர்ந்து முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு ஒன்று அப்போ உருவாக்கி அவங்களும் அந்த கலாட்டம் எல்லாம் பண்ணானுங்க. அதையும் பேன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அது தலைவருக்கு நாங்கள் அன்றைக்கி முதல் நாள் இதில் இருக்கோம், கோயல்பட்டினத்தில் ஒரு மேரேஜ் போயிருந்தோம். அடுத்த நாள் வர சொல்லியிருந்தார். 9 மணிக்கு போனோம். தலைவர் நாள் தான் போயிருக்கோம். வீட்டில் பார்த்தீங்களா இல்லை? வீட்டில் தான். வழக்கமாக அவரை பார்க்க வீட்டில் தான் இருக்கும். சட்டமன்றத்தில் பார்க்க ரொம்ப அபூர்வமாக வீட்டில் தான் சந்திப்போம் வழக்கமாக. அப்போ நாங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி நிலமை கேள்விப்பட்டீங்களே எல்லாம். ஆமாம், இந்த மாதிரி ரொம்ப 2 பேர்த்தையும் பேன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னாரு. தலைவர் அதை உடனே ஒத்துக்கிட்டார். இந்த ஜிஹாது கமிட்டியும் இந்த முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்போ தான் உருவாக்கி வர்றானுங்க. சொன்ன உடனே தலைவர் அதை ஒத்துக்கிட்டார். அவங்க தான் பண்ணது, இதெல்லாம் ஞாபகம் தெரியுது நமக்கு, அநியாயம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, ஐயா நீங்கள் இந்த ஜிஹாது கமிட்டி பேன் பண்ணது கரெக்ட் தான். அது மோசமாக பேசி ரொம்ப தப்புதவரமாக மக்களை தூண்டி விட்டு வந்தானுங்க. அதோட இந்த இப்போ முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிறதையும் பேன் பண்ணால் சரி வருமாயா, கொஞ்சம் யோசிங்க. ஏன்னு சொன்னால் இந்த முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ், எல்லாம் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறவங்க, இங்கே வந்து படிக்கிறவங்க. அவங்க வேகமாக பேசியிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி விபரீதமான காரியத்துக்கு அவங்கெல்லாம் உடன்படாத. அவங்கெல்லாம் இப்படி பேன் பண்ணோம்னா பல குடும்பங்கள் பாதிக்க முடியாமல் வந்துடுறியா, அது வெளிநாடு போகிறது பாதிக்கும், உள்நாடு பாதிக்கும். இதிலேருந்து கொஞ்சம் யோசிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சும்மா கருத்தை சொல்கிறேன், மனசில் பட்டுச்சு சொன்னேன். உடனே கலைஞர் ஜிஹாது கமிட்டியை பேன் பண்ணதை ஒத்துக்கிட்டு இதை மறுபரிசீலனை பண்ணிட்டார். நீங்கள் சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்? இல்லை, அவர் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக தான் இருந்தார். நான் சொன்ன நியாயத்தை அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதனால் பாதிக்கப்பட போகிறவங்க முஸ்லீம் யங்ஸ்டர்ஸு குடும்பங்கள் பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறேயா, இதை கொஞ்சம் தயவு செய்து யோசனை பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படிதான் நான் சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணியில் இல்லைனாலும் நாங்கள் போய் மாதம் ஒரு மாச்சு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ரெண்டு அப்பையும் எப்படி அவர் ட்ரீட் பண்ணுவார்? ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் வேறுபாடே இருக்காது. ஒரு கூட்டில் இல்லாத போது தான் உங்களுக்கு காகிதமில்லத்து மணிமண்டபத்துக்கு அஸ்திவாரம் போட்டார். அவருடைய பேர் தான் அஸ்திவாரம் போட்டாங்க. அஸ்திவாரம் போட்ட விழா நடந்தது. இப்போ நாங்கள் போய் கீழே உட்காந்துருந்தேன்னா மேடை போட்டு அவர் உட்காந்துருந்தார். மேடையில் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நான் கீழ் வயசில் உட்காந்துருந்தேன். மேல் வயசில் உட்காந்த உடனே என்ன பண்ணார், என்னை கீழே பார்த்த உடனே மேலே கூப்பிட்டாரு. மேலே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு மற்றவங்களாம் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க பிறகு என்னையும் பேச சொல்லிட்டாரு. அதுக்கு நான் அந்த
மணிமண்டபத்துக்கு இது கால்கோள் விழா போடுற விழாவுக்கு வந்து போடுறதுக்கு நன்றி சொல்லி ஏற்பாடு பண்ணீங்க. இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு உள்ள உறவு எப்போதும் போல் உள்ள உறவு எங்களுக்கு தெரியும். முஸ்லீம் லீகில் கவுன்சிலர் ஆன காலம் முதற்கொண்டு, எம்எல்ஏ ஆன காலம் முதற்கொண்டு, மேல் சபை, ராஜ்யசபை, பார்லிமெண்ட்ரம், அந்த எத்தனை பதவிகளும் எங்களுக்கு வந்தது சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக தொடர்போடு தான் வந்திருக்கு. உங்களுக்கும் அதிமுகவுக்கு அவ்வளோ இல்லை, வேறு எந்த கட்சியும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் காங்கிரஸுக்கோ வேறு எந்த கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த கட்சியுடைய தொடர்புலான்னு நாங்கள் ஒரு இது கூட வந்ததில்லை, ஒரு கவுன்சில் கூட வந்ததில்லை. இதை அந்த கூட்டத்தில் நான் சொல்கிறேன், சொல்லி பாராட்டுறேன். அப்போ நீங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கீங்க? அப்போ அவர் எதிர்த்து நாங்கள் இருக்கோம். ஓகே, அந்த மேடையில் பேசுகிறீங்க அப்படி? ஆமாம் சார், பிஜேபிக்குள்ள இருக்கார், வாஜ்பாய்க்கு ஆதரவு இருக்கார்ல, அவர் மத்தியில் ஆட்சியாளர் இருக்கார், நாங்கள் எதிர்த்துக்கிட்டுல இருக்கோம். ஜெயலலிதாவுக்கு இல்லையே, அப்போ ஜெயலலிதா இருந்துச்சா இல்லை தெரியல, இருக்குன்னு இருந்துச்சு. அப்போ நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், மூப்பனாரோட நம்ம இருக்கிறோம். அப்போ என்னை கூட்டம் வச்சு பேச சொல்கிறாரு, நான் பேசுகிறேன். பேசிட்டு இது மாதிரி நாங்கள் வந்ததெல்லாம் உங்களோட இருந்த காலத்தில் வந்திருக்கோம், அதே மாதிரி இன்றைக்கும் உங்கள் காலத்தில் தான் எங்களுக்கு உங்கள் தலைவருக்கு அஸ்திவாரம் போடுறது நடக்குது, அதனால் உங்களை வாழ்த்தாமல் எப்படி இருக்க முடியும், அதுக்காக வேண்டி வந்து வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். சொன்ன பிறகு அவர் பேசுகிறாரு, அவர் நெஞ்சுக்கு நீதி எழுதியிருக்காரு, நான் பேசுகிறது எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு, படித்து பார்த்து தெரியும். பேசிட்டு சொல்கிறாரு, ஏன்னா இவ்வளவும் பண்ணிட்டு இவ்வளோ சொன்னீங்க, இது பண்ண இன்னுமா என்னை ஆதரிக்கக்கூடாது நீ அப்படின்னாரு. இனிமையுமா ஆதரிக்கக்கூடாது, நிச்சயமாக ஆதரிப்போம் ஐயா, நீங்கள் இருக்கிற இடம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறதுனால ஆதரிக்க முடியாதுன்னு. இது அந்த மேடையிலே நான் சொன்னது தெரியுதா உங்களுக்கு? அந்த அவர் 2004 எலெக்ஷன் வருதில்ல, எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணார். நான் கூட்டணி போட்டு வெளியே வரப்போகிறேன், எப்போ வர்றீங்க அப்படின்னாரு. நான் இதுக்கு வாழ்த்து சொன்னேன், இது ஃபஸ்ட்டு டே இது இருக்குல்ல, நியூஸ் டே வாழ்த்து சொல்லுவேன், வழக்கமாக நியூஸ் டே வாழ்த்து சொல்லுவேன். வாழ்த்து சொல்லும் போது சரி வாழ்த்து சொல்ல போதும், எப்போ வர்றீங்க அப்படின்னாரு. எப்போ வரீங்க கூட்டணிக்கு எப்போ வரீங்கன்ற அதான் எப்போ வர்றீங்கன்னாரு. ஐயா நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்போ வரையான்னு, நீங்கள் எப்போ வர்றீங்க, நான் எங்கேருந்து வரணும்ல அவர். பட் அதே மாதிரி ஒரு மாதம் கழித்து வெளியே வந்தார். ஃபஸ்ட்டில் போனது நாங்கள் தான். வெளியே வந்தோடனே முதல்ல போனது நாங்கள் தான். அந்த போன போது என்ன சொன்னார்னா, ஆமசாவும் நானும் போனோம், பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம இனி வி ஷல் சேல் டுகெதர், வி ஷல் சிங் டுகெதர், வழக்கமாக சொல்லும்ல. நம்ம ஆமஸ் சொன்னார், கலைஞர் வி ஷல் சேல் டுகெதர், லெட் அஸ் சிங் டுகெதர், சேல் டுகெதர் ஆர் சிங் டுகெதர்னாரு. உடனே கலைஞர் என்ன சொன்னார், ஆமத், லெட் அஸ் சேல் டுகெதர், ஒய் சிங்க், லெட் அஸ் சிங் அப்படின்னாரு. மூழ்க வேணாம், ஒன்றா சேர்ந்து பாடுவோங்கிறாரு. வார்த்தையை இங்கிலீஷ்லேயே மாற்றி என்ன சொன்னார் சார், வார்த்தை விளையாட்டு. அவர் மாதிரி யார் விளையாட முடியுமா? இங்கிலீஷ்லேயும் விளையாட முடியாது. ரொம்ப பேர் தெரிச்சிருப்பாங்க, இங்கிலீஷே அவர் தெரியாது இல்லை. நம்ம பழனி மாணிக்கம் இருக்கார்ல, மினிஸ்டராக இருக்கும்போது ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் நல்ல நல்ல புக்காக கொண்டு வருவார். ஏங்க போன மாதம் கொண்டு போனேன், அதை நாங்கள் படித்தேன், அவர் கலைஞர் கொடுக்கறதுல கொண்டு போகிறேன்னாரு. கலைஞர் இது படிச்சிடுறாரா? நாடா போய் நீ எல்லாத்தையும் கொடுத்தவொடனே 2-3 நாள் படிச்சு வாரியான்னு. இங்கிலீஷ் புத்தகம் ஒன்னோட பாக்கி விட மாட்டாரு, அப்படி படிப்பாருமா. ஆனால் எல்லாரும் ஜெயலலிதா அவர்கள் தான் ஆங்கில புத்தகம் நல்லா படிப்பாங்க. இல்லை, அந்த மாதிரி நல்லா படிக்கும், அது வேற. இவர் கரைச்சி குடிக்கிற ஆள். அதாவது அதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஐயாமல் சொல்கிறாரு, லெட் அஸ் செயில் டுகெதர், லெட் அஸ் சிங்க் டுகெதர், பயணமும் சேர்ந்து பண்ணுவோம், முழு நாளும் சேர்ந்து முழுவோன்னு பழமொழி சொல்கிறாரு. அவர் உடனே ஆமாம், ஒய் லெட் அஸ் சிங் டு செயில் டுகெதர், லெட் அஸ்
நாட் டு சிங் டுகெதர், லெட் அஸ் சிங் டுகெதர் அப்படின்றாரு. லெட் அஸ் சேர்ந்து பாடுவோங்கிறாரு. இப்போ என்ன இந்த பண்ணான் வேர்ட்ஸ் இருக்க, அது தமிழில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் அவருக்கு கை வந்த கலைன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. இப்போ பழனி மாணிக்கம் புக்கு கொடுப்பாரு பாருங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு வாருன்னு சொல்லி. உதாரணம் உங்களுக்கு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இவர் இருக்கார்ல, எம்எல்ஏ நவாஸ், ஷாநவாஸ், ஆலூர் ஷாநவாஸ் இருக்கார்ல, நாகப்பட்டினம் எம்எல்ஏ, நாகப்பட்டினம் எம்எல்ஏ. அவர் ஒரு தடவை கலைஞர்கிட்ட வந்து காகிதம் இல்லத்து ஆவணப்படம் எடுக்கிறோம், நீங்கள் கலெக்டர் ஒரு இது வாங்கி கொடுங்கன்னாரு. சரி வாங்க போகலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போனோம். வீட்டில் பார்த்துட்டு ஐயா ஒரு ஆவணப்படம் எடுக்கிறாரு, நல்ல எழுத்தாளர் இருக்கிறாரு. அப்போ கட்சியில் இதில் இருந்தாரா தெரியல, விசிகையில் இருந்தார். விசிகையில் அப்போ இருந்தாரா தெரியல, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அவ்வளோதான். ஆவணப்படம் எடுக்கிறார், அவ்வளோதான் தெரியும். விசிகையில் சேர்ந்தது அப்புறம்லாம் நினைக்கிறேன். அப்போ அவரை கூட்டிகிட்டு போனேன் அவர் வீட்டுக்கு. கூட்டிகிட்டு போனேன். இல்லை சொன்ன உடனே நாளைக்கு 10 மணிக்கு அங்கே ஸ்டுடியோ அங்கே முரசொலி இருக்குது வந்துருங்கன்னாரு. முரசொலிக்கு கூட்டி போனோம். காலையில் 10 மணிக்கு நான் போனேன். அந்த பையனை அங்கே வர சொல்லிட்டு போனேன். நான் போய் வெளியே உட்காந்துருந்தேன். அப்போ தான் உள்ளே வந்து நுழைஞ்சார். நுழைஞ்ச உடனே என்னை தனியாக கூப்பிட்டாரு. போனேன் உள்ளே. உங்களோட நைட்டு வந்தார் அந்த பையன் வந்திருக்கிறாரா? இருக்கு, இந்த உட்காந்துருக்காருயா. அப்படியா, சந்தோஷம். இல்லை, நைட்டு ஒரு புஸ்தகம் கொடுத்தாரு. அவர் கொடுத்த எனக்கு தெரியாது, என்ன புஸ்தகம் கொடுத்தாருன்னு தெரியாது. நான் அவர் விடைபெற்று வரும்போது கொடுத்துருப்பார் போல இருக்கு. 140 பக்கம் ஒரு புஸ்தகம். அவர் அந்த புக்கை அவர்கிட்ட கொடுத்துருப்பார் போல கலைஞர்கிட்ட. அந்த புக்கை வச்சுக்கிட்டு ஒரு 20-30 இடத்துல அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அண்டர்லைன் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சால் துரோகம், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு நிறைய 20-30 இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கிறாரு. அந்த புக்கை நைட்டே அவர் படிச்சுட்டாரு. அப்போ தான் தெரியும் இவர்கிட்ட புக்கு கொடுத்தா படிக்காமல் சும்மாலாம் கொடுத்துட்டா வாங்கி வச்சுக்க மாட்டான்னு. அதான் வாங்கி வைக்கிறதுலாம் இல்லை, நைட்டு முழுதும் படிச்சுட்டு காலையில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு எனக்கு உங்களுக்கு தெரியுமா, நீ இந்த புக்கு கொடுத்ததும் தெரியாது, இந்த புக்கு அவர் படிச்சிருப்பீங்கன்னு இல்லை, அது இது அவர் கொடுத்ததும் தெரியாது. ஏன் உங்கள்கிட்ட கொடுத்தது என்ன சொல்லவும் இல்லை. நான் கிளம்பும்போது உங்கள்கிட்ட கொடுத்துருவார் போல் இருக்கு. இது நானும் பார்த்ததும் இல்லை. இல்லை ஒன்றும் சொல்ல வேணாம், உங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவர் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் கேட்டார், இங்கே வந்திருக்காரா கூட. ஆமாம், உள்ளே வெளியே தான் உட்காந்துருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு வாசிப்பு இருந்திருக்கு. ஆமாம், அதாவது எதையும் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மாலாம் பார்த்துட்டு விட்டுற மாட்டாருன்னு அடையாளம். அதுக்கு பிறகு தான் நானும் புஸ்தகம் வாங்கினா உடனே படிக்கணுங்கிற புத்தி வந்து எனக்கு. ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் வாங்கிட்டு அப்படி படிக்கலான்னு வைப்போம்ல, அப்படி நான் வைக்கிறேன்ல, முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருவேன் நான். காரணம் அதுதான், அவருடைய இதுதான் எனக்கு வந்தது. அது அவருக்கு ஆவணப்படத்துக்கு 15-20 அவர் நீட்டாக சொல்லி அனுப்பிச்சார். அப்போ தான் இந்த பையனை கேட்டேன், இந்த புக்கு அவரை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சொல்லவே இல்லையப்பா, இது என்ன புக்கு, அது என்னென்னமோ எழுதிருக்கேன் அப்படின்னு. இல்லை அது அந்த காலத்தில் எழுதுகிற புஸ்தகம் அதை கொடுத்தேன் அப்படின்னாரு. சரி.